ஸோ இப்போ நான் வந்து கடாய் மசாலாவுக்கு அந்த பவுடர் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி வச்சுருக்கேன், ஒரு 6 மிளகா வரமிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் இது வந்து அந்த கல்பாசி, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 கிராம்பு. ஸோ இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு டைம் எடுத்து ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா இதை ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணி இதை பவுடர் பண்ணிங்கன்னா உங்களோட மசாலா ரெடி. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை நல்லா வறுத்துடலாம் முதல். ஓகே, இங்கே நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு, நல்ல ஸ்மெல் வருதுங்க. இப்போ இதை நான் மாற்றி கூலாக விட்டுற போகிறேன். இதில் இது வந்து உங்களுக்கு சொல்லணுன்றதேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரி சில்லிஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெட் கலரில் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் நல்லா வறுத்தாச்சு. இது கூல் ஆனோடனே நான் இந்த பிளெண்டரில் போட்டு இதை பவுடர் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட மசாலா செம்ம அரோமேட்டிக்காக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஃபைனாகவே பவுட்ரு பண்ணியாச்சு, நல்லா டீப்பான கலரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஓரத்தில் வச்சுட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீர் பண்ணி எடுத்துகிற போகிறோம். ஸோ இதில் வந்து க்ளீன் பண்ண ப்ரான்ஸில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம சாட்டே பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதே பேனில் நம்ம மசாலா வந்து கடாய் மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இதை ப்ரான் வந்து ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இந்த மசாலாவில் போட்டு திருப்பி குக் பண்ண தான் போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக சேர் மட்டும் பண்ணி இந்த லைட்டாக ஷ்ரிங்க் ஆனோடனே இதை நம்ம ரிமூவ் பண்ணி இதே பவுலில் மாற்றிட போகிறோம். பிகாஸ் நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை திருப்பி இதில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் மாற்றிட்டேன். இப்போ நான் வந்து நம்மளோட மசாலா பேஸுக்கு நெய்யில் தான் பண்ண போகிறேன். ஸோ நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கீ வந்து மெல்ட் ஆகட்டும். நம்ம நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. சில பேர் இதில் ஹோல் ஸ்பைசஸ் போடுவாங்க, பட் நான் போட போகிறதில்ல. பிகாஸ் நம்மளோட எல்லா அரோமாவும் இந்த ஸ்பைஸ் பவுடரில் இருக்குது, அதனால எக்ஸ்ட்ரா ஹோல் ஸ்பைசஸ் தேவை கிடையாது. ஸோ இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க, பொடிசாக கட் பண்ண ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம். ஓகே, இங்கே நம்மளோட ஆனியனை நல்ல கோல்டன் ஆகிற வரைக்கும் இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இவ்வளோ தூரம் நல்லா கோல்டனாக வதங்கினோன்னே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க. கூடவே 3 பச்சை மிளகா சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இப்போது நம்ம தக்காளி 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், ஒரு 4-5 நிமிஷம் ஆகும், அது வரைக்கும் இது குக் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல மசாலா வந்து பேஸ் வந்து நல்ல லேசாக எண்ணெய் வந்து அந்த நெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் எல்லா ஜூஸோடு ஆட் பண்ணிடுங்க. ஏதாவது ஜூஸ் வந்துச்சுன்னா அதோடு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இது வந்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அந்த பொடியெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். பட் ப்ரான் கலந்ததுக்கு அப்புறமாட்டு நான் இங்கே வெங்காயம், பாதி வெங்காயம், ஒரு பாதி கேப்சிகம் வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து அந்த க்ரன்ச்சினஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ அதை வந்து சில பேர் வந்து எண்ணெயில் தனியாக வதக்கிட்டு கடைசி சேர்ப்பாங்க, பட் நான் இதுக்கு கூடயே நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்மளோட கடாய் மசாலா ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து எல்லாமே ஆட் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் வச்சுக்க போகிறேன். டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடாய் மசாலா ஆட் பண்ணி அதை நல்லா பிரட்டி விடுங்க. கலரே உங்களுக்கு வந்து அதை ஆட் பண்ண உடனே செம்ம டார்க் ஆகும். ஓகே, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைக்கு தக்கன உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ கொஞ்சமாக ஹாட் வாட்டர் விட போகிறோம். ஸோ இதை கலந்துட்டு பார்க்கலாம். எனக்கு வந்து அவ்வளவும் தேவைப்படல, எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் மிச்சத்தை டப்பாவில் போட்டு வச்சுட்டு இது நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஏதாவது கிரேவி பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம்.
இன்னொரு விஷயம், நீங்கள் இதை செஞ்சுட்டு பல்காக செஞ்சு ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். அதாவது வறுத்து பண்ணுறதுனால கெட்டு போகாது. நான் இதில் வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் விட்றேன் இந்த கிரேவிக்கு. ஸோ உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் ட்ரையாக கூட வைக்கலாம். நான் இதை வந்து செமி கிரேவியாக தான் வைக்கிறேன். அதனால் நான் ரொம்பலாம் ஹாட் வாட்டர் விடலை. ஸோ உங்களுக்கு தக்கன ஊற்றிட்டு ஹாட் வாட்டர் விடுங்க. அப்போ தான் அந்த டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆகாமல் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ஆல்டர் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 மினிட்ஸ் போல் 4-5 மினிட்ஸே ஆகிருக்குங்க. இன்னும் பாருங்கள், மேலே ஒரு லேயர் நெய் வந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி கீரை ஒரு கை நிறைய போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வேணும் அப்படின்னா உங்கள் ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணுவாங்க. பட் ப்ராப்பராக மசாலாவை வறுத்து நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா எந்த வித க்ரீமுமே தேவையில்லைங்க. டைம் எடுத்து பண்ணிங்கன்னா கடாய் பன்னீர், கடாய் சிக்கன், கடாய் ப்ரான்ஸ், உங்களுக்கு அந்த கடாய் டேஸ்ட் வந்து அந்த மசாலா வறுத்து பண்ணுறதுல சூப்பராக கிடச்சிடும். க்ரீம் எல்லாம் தேவையே இல்லை, நான் ஆட் பண்ண போகிறதே இல்லை. பட் ரெஸ்டாரண்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். பட் எனக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சரை காட்டி இந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிக்கும். இதில் அந்த ஸ்பைசஸோட ரியல் அரோமா கிடைக்கும். ஸோ இதில் இன்னொரு விஷயம், வெஜிடேரியன்ஸ் நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம், பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம், காலிஃப்ளவர், டோஃபு எது வச்சு வேணாலும் பண்ணலாம். ஸோ நம்மளோட கடாய் ப்ரான்ஸ் ரெடி.